ஹலோ ஸ்டூடெண்ட், எப்படி இருக்கீங்க? சாரி, ட்ராவலிங்கில் இருந்ததால 2 கிளாஸ் நம்ம கட் ஆயிட்டேன்னு அதுக்குரிய ரெக்கார்டிங் போடுறதா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். நம்மளோட எலக்ட்ரானிக்ஸில் நாம் அடுத்தது பார்க்க வேண்டியது மீ கடத்தியல் பார்க்கணும். மீ கடத்திகள்ங்கிறது என்னன்னா இந்த கேள்வியை விட இந்த சூப்பர் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா நாம கடத்தியை பத்தி பார்த்தோம். என்ன கடத்தியில வெப்பநிலை அதிகரிக்கும் போது எப்படி அந்த கடத்திட தடை அதிகரிக்குது என்கிற சம்பந்தமாலாம் நாம கதைச்சோம். அதுல மெயினா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கடத்தியில மின்னோட்டத்தை கடத்துறதுக்கு காரணமான ஒரு ஆள் சுயாதீன இலத்திரங்கள்னு நாம பார்த்திருப்போம். இப்ப ஒரு கடத்தி எடுத்தா, ஒரு கடத்திட அரேஞ்ச்மெண்ட் எடுத்தா அதுல என்ன கரு இருப்பாங்க, அதை சுத்தி இலத்திரன்கள் காணப்படுவார். ரைட். அதே மட்டுமே எல்லா இலத்திரங்களையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், சுயாதீன இலத்திரன்கள் என்று சொல்ல மாட்டோம். என்ன அப்ப சுயாதீன இலத்திரன்கள் என்று சொல்றது ஒரு சில இலத்திரன்கள் அதுல என்ன அறிக்கும் என்றால் சுயாதீனமாக இயங்கக்கூடிய தன்மை அவருக்கு இருப்பார். மத்தாக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த சுயாதீனமாக அந்த இயங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. இப்ப நான் இதுல கீறிக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்துறேன்டா, ஒரு கற்கள் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துறேன்டா. இது கற்களுக்கு இடையில என்ன செய்வாரு, கற்கள் இப்ப இதை ஒரே மாதிரியான இதா இருக்கலாம். என்ன இப்ப என்னன்னு சொல்ற, ஒரு சிலிக்கன் எடுத்தா, சிலிக்கன் குறை கடத்தி, என்ன உதாரணமா ஒரு செம்பு எடுத்தோம்டா, செப்பு அயன்களுக்கு இடையில என்ன செய்வாரு, இதுல இந்த நான் இப்ப காட்டிக்கிற மாதிரி ஒரு பிணைப்புகள் இவங்களுக்கு இடையில இருப்பாங்க. இப்ப உலோக பிணைப்பு, அலகோ பிணைப்பு அப்படின்லாம் நீங்க இதுல படிச்சிருப்பீங்க உங்களோட கெமிஸ்ட்ரியில. ஆமா, அது சம்பந்தமான இதுக்குள்ள டீட்டெயிலாக காய்க்க மாட்டேன். உங்களுக்கு இவங்களுக்கு இடையில ஒரு பிணைப்புகள், அது நான் இப்ப இருக்கிற மாதிரி என்ன ஒரு ஒரு ஒழுங்கான அரேஞ்ச்மெண்ட்ல இப்படி நேர்கோடா இருக்குமென்று சொல்லிடாது. அந்த இவங்கட ரைட், அந்த அவங்க இருக்கிற இறுதி ஓற்ற இருக்கிற இலத்திரன்கள், அடுத்தது சக்தி மட்டங்கள்ன்ற ஒழுங்குக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வாரு, அவங்களோட வடிவம் மாறுபடும்னு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு. ரைட். இப்ப இப்படி ஆனா ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு கடத்திட இது இருந்துச்சுட்டா இப்ப என்ன நடக்கும், சாதாரண வெப்பநிலையில் எடுத்தீங்களா, சாதாரண வெப்பநிலைகள்ல எப்பவுமே என்ன இந்த கருக்கள் அதில் இருக்கிற அணுக்களோ என்ன செஞ்சுப்பாங்க, அதிர்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்ப அதிர்ந்து கொண்டு இருக்கும் போது இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான், ஒரு இலத்திரன் இதுக்குள்ள அம்புட்டிருக்காரு. நான் ஒரு வேறொரு கலர்ல இருக்கிறேன், இதான் அவரோட ஃப்ரீ எலக்ட்ரான்டா. இந்த எலக்ட்ரான் என்ன செய்வாரு, இதுக்குள்ளால இப்படி டிராவல் ஆகுவார். ரைட். இதுக்குள்ளால டிராவல் ஆகும். அப்ப இவரே ஒரு குறித்த டிரெக்ஷன்ல டிராவல் ஆகிறத நாம நகர்வு கரண்ட்னு சொல்லி நாம பார்த்திக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி கதைச்சோம், அதை எப்படி அளவரி முறை அளக்கிறேன் சம்பந்தமாகவும் பார்த்தோம். அப்ப இதுல இந்த எலக்ட்ரான் இப்படி அசைஞ்சிட்டு இருப்பார். இந்த எலக்ட்ரான் தான் என்ன செய்வாரு, மின்னோட்டத்தை கடத்துறதுக்கு காரணமான ஒரு ஆள். இப்ப நீங்க வெப்பநிலை அதிகரிக்கும் போது, ரைட், வெப்பநிலை அதிகரிக்க என்ன நடக்கும், இந்த அணுக்கள் அதிர்வு, இந்த இந்த கருக்கள்லாம் அதிர்வுன்னு செய்யும், கூடும். என்ன இயக்கம், ரைட், அதிகரிக்க, இயக்க சக்தி அதிகரிப்பதால், இயக்க சக்தி அதிகரிப்பதால் அணுக்களின் அதிர்வு, அணுக்கள் அடி மூலக்கூறுகள், ரைட், அதை ஆக்கின மூலக்கூறுகள். ஒரு சேர்வையில் எடுத்தா மூலக்கூறுகள் ஆக்கிமே. மூலக்கூறுகளின் அதிர்வு அதிகரிப்பதால் அதிகரிப்பதால் இலத்திரன்கள், சுயாதீன இலத்திரங்கள் போடுவோம். என்ன சுயாதீன இலத்திரன்களின் இலத்திரன்களின் நகர்வுக்கான தடை அதிகரிக்கும். ரைட். இதனால் கடத்திகளில்
கடத்திகளின் தடைத்திறன் வெப்பநிலையுடன் அதிகரிக்கும். ரைட். இனி உங்களுக்கு தடை தெரியும், ஆர் ரோ எல்லின் கீழ் இ. அப்ப தடைத்திறன் அதிகரிக்கிறதால தடை அதிகரிப்பார். ரைட். ஓகே. இதை நாம பார்த்த விஷயங்கள். ரைட். ஏற்கனவே நாம டிஸ்கஸ் பண்ண கடத்தியல் சம்பந்தமான விஷயம். இப்ப இப்ப இதுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகுது. இதுல வெப்பநிலையை நாம் இப்ப குறைச்ச மாட்டோம், இவங்களோட அதிர்வை நாம் என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தலாம். அப்ப வெப்பநிலையை குறைக்கிறதால ஒரு கடத்திட, ஒரு பதார்த்தத்தில என்ன இலத்திரங்கள்ற அதிர்வுகளை என்ன செய்யலாம், இங்கு கூட்டலாம். ஆனா குறை கடத்தியில மாறி என்ன, இப்ப குறை கடத்தி பார்க்கக்குள்ள நாம பார்த்தோம் அங்க என்ன, இலத்திரன் பட்டைகள் என்று ஒன்று உருவாகி அங்க துளைகளும் விதிப்பாங்க இலத்திரங்களோட சேர்ந்து, ரெண்டு பேரும் மின் கடத்துறதுக்கு அங்க காரணமா வாங்க என்ன, அவங்களோட இது வேறு. இப்ப நாம பார்க்கறது கடத்தியல். இப்ப இந்த கடத்திகள்ல வெப்பநிலையை குறைக்கிறதால நாம அதிர்வை கட்டுப்படுத்தலாம். வெப்பநிலையை கூட்டினா இயக்க சக்தி கூடுமெண்டா, வெப்பநிலையை குறைச்சா நாம என்ன செய்யும், இயக்க சக்தி குறைவாரு. சில பதார்த்தங்கள், சில கடத்திகள் எடுத்தா இந்த வெப்பநிலையை நாம குறைச்சிட்டு வரும்போது ஒரு குறித்த வெப்பநிலையில என்ன செய்வாருன்னா இந்த அதிர்வுகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்படுவார். அதிராம நிக்கும் என்று சொல்லலாது. ரைட். அதை வந்து என்ன, ஒரு இயக்க சக்தி மினிமம்ங்கிற லெவலுக்கு வருவார். அந்த கணத்துல என்ன செய்வாரு, இந்த இலத்திரன்களுக்கு என்ன வேகமா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன், இவங்களோட அதிர்வு மட்டுப்படுத்தப்படுறதால. அப்ப அப்படி சில கடத்திகள்ல என்ன உருவாவார், அந்த இடத்துல அவரோட தடைத்திறன் மிக மிக குறையரிப்பாரு. அந்நளவா நம்ம பூச்சியம் நாம அதை வரையறுக்கலாம். ரைட். அப்ப வெப்பநிலையோட ஒரு சந்தர்ப்பத்துல என்ன செய்வாரு, கடத்திட தடைத்திறன் வந்து இல்லாம போவாரு. இப்படியான கடத்திகளை தான் நாம சொல்ற மீ கடத்திகள். அப்ப நோட்ல போடுவோம் என்ன, வெப்பநிலை குறைவடையும் போது கடத்தியின் தடைத்திறன் குறைவடையும். ஒரு சில கடத்திகளில் என்ன நடக்கும், இந்த தடைத்திறன் என்ன மிக மிக குறைவாகும். இத்தடைத்திறன் குறித்த வெப்பநிலையில் மிகவும் குறைவாக காணப்படும். ரைட். அப்ப மிச்சம் குறைவா காணப்படுவார். அந்நளவா பூஜ்ஜியம். ரைட். இப்ப பூஜ்ஜியம் என்று சொல்லல, பூஜ்ஜியமா நாம கருதுறோம் என்ன, ஏன்னா மிச்சம் குறையரிப்பார் அவர தடை. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யும், இவர் கடத்தி என்ன மிகவும் என்ன ஒரு ஃபியோர் கடத்தியா இருப்பார் என்ன, கடத்து என்ன மிகவும் அதிகமான மின்னோட்டங்களை கடத்து என்ன. இந்நிலையில் கடத்தி சூப்பர் கண்டக்டர் என்ன மீ கடத்தியாக செய்யப்படும். ஓகே. இந்த மீகடத்தி வந்து மிகவும் முக்கியமான ஒன்று பௌதிகவியலை பொறுத்தவரை. என்ன காரணம்டா, இந்த மீகடத்திய செயற்பாடு ஒரு 1950s தான் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க. மூன்று பேர் நினைக்கிறேன், அவங்களோட பேரு மறந்துட்டு. அவங்க தான் ஆரம்பத்தில் ஒரு மீகடத்தியை உருவாக்கினாங்க. ரைட். மீகடத்தியல அங்கே அதை பத்தி நாம டீட்டெயிலாக கதைப்போம். முதல்ல நாம கதைச்ச விஷயங்களை என்ன ஒரு ஃபார்மலைஸ் பண்ணிட்டு வருவோம். ரைட். அப்ப இதுல முதலாவது நாம சொன்ன விஷயம் என்ன, ஒரு கடத்திட இப்ப தடைத்திறன் எடுத்தீங்களா, ஒரு நாம கிராஃப்ல கீர்ணம்டா தடைத்திறனை என்ன செய்வார், வெப்பநிலையோட நான் இவரை ரோ எடுக்கிறேன், இவர் தான் உங்களோட தடைத்திறன், ஓம் மீட்டர்ல அளப்போம். இவரை நாம கெல்வின்லயோ செல்சியஸ்லயோ அளக்கலாம். ரைட். நான்
SI யூனிட்ஸையே பாவிக்கிறேன். இப்ப இவரை நாம் என்ன செய்வோம்? நாம வெப்பநிலையை குறைச்சிட்டு வரும். வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள என்ன நினைப்பாரு? இவருக்கு தடைத்திறன் கூடுவார். இப்ப வெப்பநிலையை குறைச்சிட்டு வரும்போது ஒரு குறித்த வெப்பநிலை இவர தடைத்திறன் என்ன செய்வாரு? குறைஞ்சு 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 வந்து ஒரு குறித்த வெப்பநிலை அடையும் போது என்ன செய்வார்? இவரு சடுதியாக பூஜ்ஜியத்துக்கு போயிடுவார். ஓகே, இங்க என்ன பூஜ்ஜியத்துக்கு மாறி இங்கெல்லாம் போயிடுவார். இந்த பூஜ்ஜியத்துக்கு மாறுற இந்த வெப்பநிலையை நாம சொல்லுவோம் என்ன? கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. மாறுநிலை வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. ரைட், இந்த இடம் டிசி என்று குறிப்போம். இவரை நாம டீயில் அளப்போம் என்ன? இவர் அழகு கெல்வின். ரைட், டிசியை நாம சொல்லுவோம் என்ன? மாறுநிலை வெப்பநிலை. right? இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்ன இந்த மாறுநிலை வெப்பங்கிறது என்ன மாறும். ரைட், சரியா? இது பூஜ்ஜியத்துக்கு குறையும் சில இதுக்கு இருக்கலாம். என்ன பூஜ்ஜியத்துக்கு கூடயும் இருக்கலாம். ரைட், இங்கல வந்து இவர் கடத்தி மாதிரி செய்யப்படுவார். என்ன கடத்தும் நிலை, இது சாதாரண கடத்தி. இங்கல என்ன மீ கடத்தும் நிலை. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவங்க 3 பேர். ரைட், அவங்களோட நேம் வந்து ஒன்ஸ். ரைட், ஒன்ஸ் அண்ட் ஓவரால். ரைட், அவர் தான் மெயினாக அவங்களோட இந்த அவங்களோட பப்ளிகேஷனில் என்ன கரஸ்பாண்டிங் ஓத்தர்ன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இரசத்துக்கு இதை கண்டுபிடிச்சார். இரசத்துக்கு இது அன்னளவா என்ன 4.2 கெல்வினாக இருந்துச்சு. 4.2 கெல்வினா இருக்கும் போது இரசம் என்ன ஒரு மீகடத்து நிலையை அடைஞ்சிச்சுங்கிறத அவரை கண்டுபிடிச்சார். ரைட், அதான் நம்ம இந்த டேபிள் உங்களோட இதுலேயும் இருக்குது. ரைட், உங்களோட நீ சொல்ற உங்களோட ரிசோர்ஸ் புக்லையும் இருக்குது இந்த டேபிள். இது அன்னளவா என்ன ஒரு இதுல நடக்கிற விஷயம். ரைட், ஒரு சில மூலகங்கள். ஓகே, சில மூலகங்கள் என்ன மாறுநிலை வெப்பநிலையும் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டும் தரப்பட்டிருக்கீங்க. இரசத்துக்கு எடுத்தீங்கன்னா 4.2. ரைட், என்பி 9.25 அப்படி என்ன சேர்வைகளுக்கும் இருக்குது. ரைட், இப்போ இதால என்ன நன்மை நமக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஓகே, இதால என்ன நன்மை? நான் அதை விட்டுட்டு எழுதுறேன். ஓகே, இரசாரில். ரைட், இதால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறித்த வெப்பநிலையில என்ன நடக்குது அண்ணளவா? தடைத்திறன் பூஜ்ஜியமாகுது. ரைட், இப்போ தடைத்திறன் பூஜ்ஜியமானது. ரைட், அதாவது இந்த மாறுநிலை வெப்பநிலைக்கு கீழே. ரைட், கீழ் தடைத்திறன் அன்னளவாக பூஜ்ஜியம். ரைட், ஆகையால் என்ன உங்களோட ரோ என்ன பூஜ்ஜியம் ஆகும். ரைட், அதாவது தடை பூஜ்ஜியம் இருப்பார். தடை பூஜ்ஜியமா இருந்தா இவரால் இழக்கப்படுற சக்தி, இதனால் தடையில் விரயமாகும் சக்தி. ரைட், கடத்தியில் விரயமாகும் சக்தி சக்தி. ரைட், என்னிடம் இவரான நிலவான பூஜ்ஜியம் என்ன ஏன் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன ஐ வர்க்கம் ஐஆர்டி, ஐ வர்க்கம் ஆர்டி. ரைட், இவர் அண்ணளவா பூஜ்ஜியம் அளிப்பார். அப்ப சக்தி இழப்புங்கிறது என்ன இந்த மாதிரி இதுகளை பாவிக்க குறையடிக்கும். என்ன இப்ப உதாரணமா நாம உங்களுக்கு தெரியும் இப்ப மின் உற்பத்தி நிலையங்கள்ல நாம ஏன் வந்து ஒரு அதிகப்படியான வெப்ப வோல்டேஜில் அதை உருவாக்குறோம்? ஏன் அங்கே நாம படிகூட்டு நிலை மாற்றியில பாவிச்சு
நாம ஏன் அங்க கூடுதலான சக்தியை அந்த வோல்டேஜை உருவாக்குறோம்னா என்ன செய்யணும், அது கூடுதலான தூரத்துக்கு நாம என்ன செய்யணும், அந்த மின்சாரத்தை நாம வழங்கணும். வழங்கக்கு என்ன செய்வாரு, வெப்ப விரயமாகறதால என்ன அந்த சக்தி இழக்கப்படுவார். அதுக்கான நம்ம கூடுதலான வோல்டேஜில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டி இருக்குது. அப்ப இதே இது இப்ப சூப்பர் கண்டக்டர்களை பாவிச்சு நாம மின் உற்பத்தி நிலையங்களை நாம செஞ்சோம்டா, ரைட், இந்த சக்தி இழப்புகள் குறைக்கப்படுறதால இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குரிய காஸ்ட்டுகள் நமக்கு என்ன செய்யும், குறையா இருக்கு. ஆனா இது இன்னும் என்ன, இந்த நடைமுறைக்கு இன்னும் 100% சாத்தியமாகி இன்னும் வரல. இதை நோக்கித்தான் இப்போதைய பௌதீகவியல் ஆராய்ச்சிகள் போய்கொண்டு இருக்கிறது. நம்ம கொரியாவில் ஒரு மின் உற்பத்தி நிலையம் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் என்ன ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்டை விட ஆனால் இதை பாவிக்கிறதால இப்போதைக்கு கோஸ்ட் கூடுதலாக இருக்கி. ஆனால் அதை என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்காங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரைட். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் சூப்பர் கண்டக்டரை பாய்க்கிறதுல, ரைட். அப்போ இதான் ஏன் இந்த சூப்பர் கண்டக்டர் ஒரு இதில் இருக்குன்னு விலை கொள்ளுங்க. அடுத்தது இந்த சூப்பர் கண்டக்டர் ஒரு பிரயோகம் என்னன்னா, இப்போ ஒரு கடத்தியை நாம எடுத்தீங்க, ஒரு கடத்தி எப்படி இருப்பாரு, ஒரு கடத்தியில இப்போ ஒரு காந்தப்புலம் எடுப்போமே, ஒரு காந்தப்புலம் இருக்கக்குள்ள ஒரு கடத்தியை கொண்டு போய் அந்த காந்தப்புலத்துல நீங்க வச்சீங்கன்னா அங்க மின்னோட்டம் தூண்டப்படும் என்று நாம ஃபீல்டில் படிச்சிக்கிறோம், ரைட். மின்னோட்டம் அங்க தூண்டப்படுவார் உங்களோட காந்தப்புலத்துல ஒரு கடத்தியை கொண்டு போய் நீங்க வைக்கும் போது, ரைட். இது காந்தப்புலம். இங்க நாம ஒரு கடத்தியை நாம வச்சுக்கிறேன்டா, நான் கடத்தியை வேற ஒரு கலருக்கு ரைட். ஒரு கடத்தியை வச்சுங்கன்னா இங்க இதுக்குள்ளால என்ன மின்னோட்டம் தூண்டப்படுவார். அவர் என்ன பிளம்பிங்கின் இடைக்கை விதிக்கு ஏற்ற மாதிரி, ரைட், மின்னோட்டம் தூண்டப்படுவார் என்று நாம பார்த்திக்கிறோம். அதாவது என்ன இப்ப, அதாவது பிளம்பிங்கின் இடக்கை விதி என்ன சாதாரணமா உங்களுக்கு மின்னோட்டம் வழங்கப்பட்டுச்சு, ரைட். இப்ப மின்னோட்டம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த காந்தப்புலத்தை ஒரு கடத்தி வெட்டும் போதோ அது கடத்தி என்ன ஒரு இதாகவும் இருக்கலாம், என்ன ஒரு கம்பியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு திண்மமா இருக்கலாம். அந்த காந்தப்புலத்தை வெட்டக்குள்ள என்ன மின்காந்த தூண்டலால பிளம்பிங்கின் வழக்கை விதிப்பது அங்க மின்னோட்டம் தூண்டப்படுவாருன்னு நாம் பார்த்தோம். இந்த மின்னோட்டம் எந்த டிரெக்ஷன்ல தூண்டப்படுவாருங்கிறது நம்ம பிளம்பிங் வழக்கை விதியில நாம பார்ப்போம். நான் உதாரணமா இந்த டிரெக்ஷன் என்று எடுக்கிறேன், ரைட். இப்ப எந்த திசையில நான் அசைக்கணுங்கிறது அதுக்கு அதை பொறுத்து மாறுவார், ரைட். அப்ப இங்க எடுத்தேன்டா இப்ப மின்னோட்டம் வந்து தூண்டப்படுறார், ரைட். இப்ப மின்னோட்டம் தூண்டப்படக்க நாம இன்னொரு இது பார்த்தோம், ஒரு கடத்தியில மின்னோட்டம் ஓடும் போது அந்த கடத்தியில என்ன செய்யும், அந்த மின்னோட்டத்தால ஒரு காந்தப்புலம் உருவாகும், அது வழக்கை விதியால உருவாகும் என்று பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது இருக்கிற அது நாம வழங்கின காந்தப்புலம், இது அந்த உருவாகின காந்தப்புலங்கள் என்ன இந்த திசையில இப்படி உருவாகுவார், ரைட். அப்ப இதை நான் பி டேஷ் எடுக்கிறேன், ரைட். இந்த பிங்கிறது என்ன வழங்கிய காந்தப்புலம், என்ன சாரி பிங்கிறது வழங்கின காந்தப்புலம். இந்த பி டேஷ்ங்கிறது என்ன உருவாகிய காந்தப்புலம். இப்ப இந்த மீகடத்தியை பொறுத்த வரையில இந்த உருவாகின காந்தப்புலம் என்ன செய்வாருன்னா இந்த வழங்கின காந்தப்புலத்தை எதுக்குற மாதிரியான சூழல் உருவாகும். இப்ப இதுல உண்மையிலே இப்ப நான் கீறிக்கிறேன் ஒரு கம்பியாக என்ன, இப்ப ஒரு ஷேப் ஒரு திண்மமாக கருதக்குள்ள இப்படி ஒரே திசையில காந்தப்புலம் உருவாகாது. ஒரு புள்ளிலையும் அந்த சுழிப்போட்டம் மாதிரியான காந்தப்புலங்கள் தான் உருவாக பார்க்கும், ரைட். ஒரு மூடிய காந்தப்புலங்கள் நிறைய இடத்துல வேறாக்கப்பட்ட காந்தப்புலங்கள் உருவாகி அவர் என்ன செய்வார்டா இந்த உருவாகின காந்தப்புலத்துல ஒத்த முனைவுகள் இணையும் போது என்ன செய்வார், தள்ளுவார் என்ன. அப்ப இங்க தள்ளுற ஒரு நிலைமை இங்க உருவாகுவார் இங்க மீகடத்தியல பாவிக்கும், இது வளமைய கடத்தியல்லையும் இதே கேஸ் நடக்கும். ஆனா கடத்தியல்ல இந்த இயல்பு என்ன பெரிய அளவுல இருக்காது, ரைட். ஏன் பெரிய அளவுல இருக்காது, அந்த மின்னோட்டம் மிகவும் சின்னதாக இருப்பார் அரை வெப்பநிலையில். மீகடத்தியை பொறுத்தவரையில மின்னோட்டம் மிகவும் வேகமாக இருப்பார். அப்ப இந்த காந்தப்புலத்துல வலிமையும் என்ன செய்யும் அங்க கூடும். கூடக்கள் என்ன செய்வார், உருவாகின காந்த அந்த நாம வழங்கப்படுற காந்த புலத்தை என்ன செய்வார் மீகடத்தில் எதிர்ப்பார், ரைட்.
அதை சின்ன ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோம். என்ன என்ன வழங்கப்பட்ட காந்தப்புலம் என்ன? ஒரு காந்தத்தை வச்சு வழங்கும் என்ன? வழங்கப்பட்ட காந்தப்புலம் உருவாகும் உருவாகும் காந்தப்புலம் எதிர்க்கும் கணத்தில் எதிர்க்கும் இடத்தில் தள்ளுகை விசை உருவாகும். ரைட். இது இவ்விசை மீகடத்திகளில் மிகவும் உயர்வாகும். இதனால என்ன செய்வோம்? ஒரு மீகடத்திய கொண்ட ஒரு காந்தப்புலத்துல நீங்க வச்சீங்கன்னா என்ன செய்வார்? மீகடத்தி மிதப்பார். என்ன அந்த காந்தப்புலத்துல மிதப்பார். இதனாலதான் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் என்ன ஃபாஸ்ட் ரயில்வே சிஸ்டத்துல அந்த நாம சொல்லுவோம் என்ன மீகடத்தியில வச்சுதான் அந்த மீ புகையிரதம்னு சொல்லுவாங்க. புகையிரத பாதை, ரைட்? மீ புகையிரத சேவை. இவர் என்ன செய்வார்ன்றா மிதப்பார். மிதந்து என்ன செய்வார்? இந்த காந்த புலத்தை மீகடத்தி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அதிவேகமாக அசைகிற தன்மை வந்து உருவாகும். இப்ப ரெண்டு திண்மங்கள் ஒன்றே ஒன்று பட்டா தான் என்ன செய்வார்? அங்க உராய் விதிப்பார். அங்க நீங்க என்ன செய்யணும்? வேகத்தை மட்டுப்படுத்துற கேஸ் எல்லாம் வரும். இங்க ஒரு மிதந்த நிலையில பயணிக்கிறதால மிகவும் வேகமாக என்ன செய்வார்? இவரு பயணிப்பார். ரைட். நான் ஒரு பிக்சர் ஒன்று கொண்டு வரேன். ரைட். இது நீங்க நிறைய யூடியூப் வீடியோக்கள் பார்க்கலாம். என்ன செய்வார்? ஒரு சூப்பர் கண்டக்டர்ல வச்ச உடனே என்ன செய்வார்? அந்த ஒரு இதை சுத்தி அசைஞ்சிட்டு இருப்பார். இங்க என்ன விஷயம்டா, அந்த சிஸ்டத்துல அந்த கடத்திட வெப்பநிலையை நீங்க என்ன செய்யணும்? மாறல் வெப்பநிலை குறைய நீங்க பேணணும். அப்ப மாறல் வெப்பநிலை குறைய பேணுறதுக்கு என்ன பாவிக்கிறாங்கன்னா நேம என்ன? லிக்விட் நைட்ரஜன் தான் பாய்ப்பாங்க. லிக்விட் நைட்ரஜன் என்ன மிகவும் இந்த இவர் இது குறைய கோஸ்ட் குறைய இருக்கிறதால என்ன லிக்விட் நைட்ரஜன் பாவிப்பாங்க இந்த கூலிங் சிஸ்டத்துக்கு. திரவ நைதரசன் சொல்லுவாங்க. அது பாவிக்கிறதுல என்ன செய்வார்? அவரும் மிதப்பார். உதாரணமா இந்த பிக்சர் எடுத்தீங்கன்னா ஒரு காந்தப்புலம், இதுல ஒரு சூப்பர் கண்டக்டர் வச்சுக்கிறாங்க. இது காந்தம் என்ன? இது உங்களோட காந்தம். இது என்ன? திரவ நைதரசன். -4 டிகிரியில இருக்கும் என்ன அநேகம் திரவ நைதரசன். இது ஒரு மீகடத்தி. ரைட். மீகடத்தி என்ன செய்வார்? மிதப்பார். ஓகே. இது மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. நான் இதை பத்தின மிச்சம் டீட்டெயில்ஸ் என்ன உங்களுக்கு இல்லை. ரைட். உங்களுக்கு மீகடத்தில அறிமுகம் தான் இருக்குது ஒழிய இதை பத்தின மிச்ச டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இல்லை. ரைட். ஆனா இது இன்னும் என்ன வேகமாக முன்னேறி போகுது. என்ன இது இப்போதே ஆராய்ச்சியில் இருக்கிற ஒரு ஏரியா. இது என்ன படிப்படியா முன்னேற சந்தர்ப்பத்துல என்ன மிகவும் ஃபாஸ்ட் வேர்ல்டான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். இப்போ நமக்கு இந்த நம்மளோட மின் உற்பத்தி நிலையங்களில் மாற்றம் ஏற்படும். ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்காது. இது சரியான விதத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட மின்சார கட்டணங்களும் குறையறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கூடுதலான உற்பத்தி செலவுகள் இருக்காது சூப்பர் கண்டக்டர் பாய்க்கிறதால. ஆனால் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியாவில் இதை ட்ரை பண்ணிக்கிறாங்க. இது சம்மந்தமான வீடியோக்கள் இருந்தால் பாருங்கள், யூடியூப்ல இருக்குது, நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அது காஸ்ட் கூடின ஒரு ஆப்ஷனாக தான் இருந்துட்டு அதை பற்றின ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. அதில் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் போகுதுன்னு சில பேர் கண்டுபிடிச்சது, சில பேர் களவெடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னுலாம் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. ஆனால் எனிஹாவும் இதோட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஃபீல்டு. ரைட். ஓகே. ரைட். இவ்வளவுதான் உங்களோட மீகடத்தி சம்பந்தமான மீகடத்தியை பற்றி நீங்கள் கொஞ்சம் என்ன விலை கொடுங்க. முக்கியமான இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கு. நான் சின்ன ஒரு ஃபைனல் நோட் ஒன்றை போட்டு இந்த மீகடத்தியல் செக்ஷனை நாம முடிப்போம். ரைட். ஓகே. என்ன ரைட். மேலுள்ள இயல்பின் விளைவாக
இவை மீகடத்தியல் மீகடத்தியல். மீ கணனிகள், சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் என்ன கணினிகள், கமா மீ புகையிரத கடவைகள். இன்னும் நிறைய இது இருக்கு சரியா. சூப்பர் ரயில்வே சிஸ்டம்னு சொல்லுவோம் right? கடவைகள் போன்றவற்றில் பயன்படுகின்றன. இன்னொரு விஷயம், இது ஒரு கன்செப்சுவல் ஒன்றுதான். இப்ப ஒரு நான் ஏற்கனவே கீறின இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா என்ன, இது ஒரு ஒரு கடத்தியில எப்படி இலத்திரன் நகர்றாருங்கிறது ஒரு கன்செப்சுவலா நான் ஒரு ட்ரோ ஒன்று பண்ணினேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதாவது மாறுநிலை வெப்பநிலைக்கு கீழடிக்கிற வெப்பநிலையிலையும் என்ன இவரு நகருவாரு என்கிற விஷயத்தை நாம சொல்லிக்கிறோம். யாரு? உங்களோட இலத்திரங்கள் இலகுவாக நகரலாம் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி. ஆனா இது வந்து உண்மையிலேயே ஒரு என்ன ஒரு நான் ஒரு சின்ன ஒரு அமைப்பை தான் கீழ் நிற்கிறேன். இது ஒரு கடத்தியை பொறுத்தவரை ஒரு பரந்த அமைப்பு. இங்கே என்ன நடக்கும்டா, இதை ஒரு கன்செப்டுவல்ட்டா இன்னும் 100% ஏற்றுக்கொள்ளப்படல ஒரு கொள்கை ரீதியான ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க. என்ன, எலக்ட்ரான் வந்து என்ன ஒரு ஃப்ரீயா இயங்குறேன்னா அவர் என்ன சொல்ற, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி, இப்ப கவருவாரு அங்க வந்து என்ன வண்டர்வால் கவர்ச்சி எல்லாம் இருக்குமென்னு நீங்க படிச்சீங்க என்ன. இப்ப அந்த கவர்ச்சிகளால என்ன நடக்கும், இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல ஸ்டொப் ஆயிடுவாரு. வேகமாக அசைஞ்சிட்டு வாரவர் ஒரு வேகம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல நிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உருவாகும். அப்ப இவரை பூஸ்ட் பண்றதுக்கு என்ன நடக்கும் வந்து, இதுல இருக்கிற இன்னொரு எலக்ட்ரான் இங்க வருவார் ரைட், இதுக்கு பக்கத்துல வருவார். உனக்கு தெரியும், ஒத்த முனைகள் ஒன்றே ஒன்று தள்ளுறதால இவர் பக்கத்துல வந்தோடனே என்ன செய்வார், இவருக்கு தள்ளுகை விசை செய்யப்படுறதால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேகமாக அசையக்கூடிய நிலையம் உருவாகும். ஆனால் அந்த மீகடத்திகள்ல சுயாதீன இலத்திரங்கள் சோடிகளாகத்தான் மின்ன கடத்துது என்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. இதை வச்சு சொல்றாங்க குறைஞ்சது ரெண்டு இலத்திரங்கள் சேர்ந்து. இப்ப நீங்க நேற்று கேட்டீங்கன்னா ஏன் சார் இப்ப ரெண்டு இலத்திரம் தானே இன்னொரு இலத்திரம் வந்து கடத்தலாம் நடக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க இந்த 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 மீகடத்திகள் சம்பந்தமாக அளவீடு செய்யும் போது நாம என்ன, இப்ப நாம ஏற்கனவே குறை கடத்திகள் மின்னோட்ட திறனை அளத்தம் என்ன, அத மாதிரி கடத்திகள் மின்னோட்ட திறனையும் நாம் அளந்தோம். சிக்மா அளந்தம் ரைட், மியூ அளந்தம், இதெல்லாம் அளந்தம் என்ன. ஆனா மீகடத்திகள் இதை அளக்கிறது உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. ஆனா அதை அளக்கிறதுக்கு அவங்க என்ன இந்த கன்செப்ட் தான் பாவிக்கிறாங்க ரைட். ரைட், அப்ப நான் அதை கொஞ்சம் சிம்பிளா இதை உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல சிம்பிளா சொல்லிக்கிறாங்க, அதையும் நான் இதுல போட்டுக்கிறேன் ரைட். மீகடத்திகளில் இலத்திரன்கள் சோடிகளாக, இதை எலக்ட்ரான் கன் என்று சொல்லுவாங்க சரியா, எலக்ட்ரான் கன் என்று சொல்றாங்க. நகர்வதன் மூலம் மின்னை கடத்துகின்றன. ஆனா இதுல நிறைய மறுப்புகளும் இருக்கு சரியா. ஒரு கொஞ்சம் பேர் இதை ஏற்றுக்கொள்றாங்க, கொஞ்சம் பேர் மறக்கிறாங்க. ஆனால் நிறைய இது இருக்கு. நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது உங்களுக்கு சிலபஸ் இல்லாதால நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இதில் மீகடத்தியல் பற்றி பார்க்குறோம் ரைட். ஓகே, மின்னை கடத்துகின்றன. இதென்ன ஒத்த முனைகளுக்கு இடையிலான தள்ளுகை மூலம் ஏற்றக்காவிகள் ஆண் முடுக்கப்படுகின்றன ரைட். எப்பவுமே ஒரு பௌதிகத்தை எடுத்தீங்கன்னா ரெண்டு வகையா நம்ம இந்த பௌதிகத்தை நோக்கும். முதலாவது பண்பது ரீதியாக கொள்கை ரீதியாக என்ன நடக்குதுங்கிறத நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதுல வந்து
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன, இப்போ வெப்பநிலையை குறைக்கக்குள்ள தடைத்திறன் குறைகிறது, அதனால ஒரு சந்தர்ப்பத்தில் கூடுதலாக மின்னோட்டத்தை கடத்துறாரு. இப்போ இது ஒரு பண்பறி கொள்கை ரீதியாக நம்ம விளக்கலாம். இதை எப்படி அளக்க போறோம்? இப்போ எவ்வளவு வெப்பநிலை, இப்போ வெப்பநிலையோட எப்படி மாறுது, அதை சமன்பாட்டு வடிவத்தில் கொண்டாடுறது. சமன்பாட்டு வடிவத்துக்கு கொண்டாடுறதுக்கு நம்ம சில எடுகோள்கள் நம்ம செய்ய வேண்டி இருக்குது. உதாரணமா மெக்கானிக்ஸ்ல நான் பார்த்த மாதிரி சக்தி இழப்பு இல்லைங்கிறது ஒரு எடுகோள். அதே மாதிரி இங்க எலக்ட்ரான் கன்களாக உருவாகி, ரைட், எலக்ட்ரான் கன்ஸ் சொல்லுவாங்க, எலக்ட்ரான் சோடிகளாக கடத்துறாங்கிறது இங்க ஒரு எடுகோளாக இருக்குது, ரைட். ஓகே, அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கிற மீ கடத்தி, ரைட். நான் அப்ப மற்ற செக்ஷன்ல நாம பார்ப்போம். அடுத்தது நாம எலக்ட்ரானிக்ஸ்ல பார்க்க வேண்டியது என்ன, உங்களோட பிஎன் சந்தி இருவாய்களுக்குள்ள நாம் போகிறோம், ரைட். ஓகே, அப்போ நான் இந்த மீ கடத்தி இதோட ஸ்டாப் பண்ணுறேன். என்ன அடுத்த செக்ஷனை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ரைட்.